அப்படிங்கிறது அத்தாட்சிங்கிறது ஒன்று, பதிப்புங்கிறது ஒன்று. அந்த விஷயத்தில் ஜனங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வீடியோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதை பிடிக்கலாம் அதை பிடிக்கலைங்கிறத பற்றி கூட இல்லை. நம்ம அதனால் வந்துடுறோம். அதனால் காமாட்சி கோவிலில் இப்போ வந்து இது வைக்க சொல்லியிருக்கோம். இந்த செல்ஃபோனெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வரவா இந்த வாழைப்பழ சீப்பை கொண்டு வரட்டும், மற்ற சீப்பெல்லாம் கொண்டு வரணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் பழம் அது கொண்டு வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சாங்டிட்டி அண்டு செக்யூரிட்டி அதை மனசில் வச்சுட்டு அந்த ஒரு ஏற்பாடு நடக்க போகிறது. அதே மாதிரி இதில் இந்த உபதேசங்கள், அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள், இந்த உபதேசம்லாம் காதோட காதா சொல்லிட்டு வந்திருக்க. அது எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய, அதாவது தர்ம பிரச்சாரத்துக்கான விஷயத்தையும் பாத்திரம் அறிந்து பிச்சை அது வந்து கொடுக்கறதுங்கிறதுக்கும் நம்மளுடைய இந்து சமயம் சொல்றது. அதே சமயத்தில் எல்லாரும் போய் கேட்டுன்னு இருக்காதீங்க, எந்த இடத்துல கேட்கணும், எதை கேட்கணும். அதான் மெட்ராஸில் கிருஷ்ணகான சபாவில் ஒரு மீட்டிங்கில் சொன்னோம். அவள் புதுப்பெரியவாடைய சன்னதியில் என்ன சொன்னோம்னா, அவள் பெரியவா புதுப்பெரியவா வந்து நிறைய கொடுக்குறா, சில சமயம் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையவே கொடுக்குறா, எதிர்பார்ப்பை விட நிறைய கொடுக்குறா, தயாள குணம் இருக்கு. ஆனால் நாம் எதை கேட்கணும், அவள்கிட்ட மார்க்கதர்சனம்ங்கிறது முக்கியமாக கேட்கணும் அப்படிங்கிறது. மார்க்க வேயம் கேட்கணுமா, மார்க்க தரிசனம் கேட்கணுமாங்கிறது. அதில் நாம் கேட்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். ஆக சொசைட்டிங்கிறது நல்ல விதமாக வளர்ந்துன்னு வருது, பொருளாதார ரீதியாகவும் வலுவாக வந்துட்டு இருக்கு, அந்த படிப்பு ரீதியாகவும் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கணும். 40 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி, 70 வருஷம் முன்னாடி, 80 வருஷம் முன்னாடி என்ன நம்மளுடைய நிலைமை, நம்ம குடும்பங்களில் தர்மங்கள் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, மறுபடியும் யாருக்கு சௌரியம் இல்லையோ அவளெல்லாம் நாம் கவனித்து மறுபடியும் அவளும் நல்ல சௌரியமானவாளாக இருக்கிறதுக்கு, அவளும் நல்ல ஆஸ்திகமாக இருக்கிறதுக்கு, அவளும் நல்லா படித்து முன்னேறத்துக்கு அந்த சமூக பிரஜை அப்படிங்கிறது. பிரஜை புத்தகம் படித்து புரிஞ்சுக்கிறது ஒரு பிரஜை. சொசைட்டியில் என்ன நடக்கிறதுங்கிறத கணித்து நாம் நடந்துக்கிறதுங்கிறது ஒரு பிரஜை. அப்படி அந்த சமூக பிரஜையோட ஜனங்கள் எல்லாரும் இந்த சவுத் இண்டியன் என்ன ஒரு கம்யூனிட்டி இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் இம்யூனிட்டி, அந்த துர்பலம் இல்லாமல் இவ எல்லாரும் யூனிட்டாக இருந்து அந்த யூனிட்டிக்காக சின்ன சின்ன யூனிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேலை பண்ணணும். அப்போ மறுபடியும் அவள் பெரியவா எதிர்பார்த்த, எதுக்காக அவள் உழைச்சாலோ, எதுக்காக பேசினாலோ, எதுக்காக அவள் பேசாமல் இருந்தாலோ, எதுக்காக அவள் சஞ்சாரம் பண்ணாலோ, எதுக்காக ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ, அவளுடைய சங்கல்பம், அவளுடைய உத்தேசம் நிறைவேறத்துக்கு காரிய ரூபத்தில் அது வந்து ஒரு கிரியான்வயமாக ஆகிறதுக்கு அந்த மாதிரியான திங்கிங் வேணும். சவுத் இண்டியன்ஸ் பண்ணக்கூடிய சேரிட்டிஸ் மறுபடியும் சவுத் இண்டியன்ஸு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு, நல்ல ஆஸ்திகமாக இருக்கிறதுக்கு, நல்ல ஆஸ்தியோடு இருக்கிறதுக்கு உபயோகப்படணும். எக்கனாமிக் பிளானாக இருக்கட்டும், சேரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறாள். அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து கம்யூனிட்டிங்கிறது ஃபோக்கஸாக இருக்கணும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவ பேச சொன்னால் இது மாதிரி தான் பேசணும். இந்த இது இன்டர்நெட் வழியாக பேசணும். அதில் நாம் சொன்னது கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு, யூனிட்டி மஸ்ட். அதனால் இந்த தர்மத்தை அந்த மாதிரி பண்ணணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து சமசங்கைங்கிறது அந்த சொசைட்டியில் இந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் சமசங்கைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் பெரிய ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வேதம் படிக்கிறா, நிறைய பேர் சம்ஸ்கிருதம் படிக்கிறா,
லௌகிக வித்தியை சேர்த்து படிச்சுட்டு இருக்கா. இப்படி அந்த சொசைட்டியில் அபிவிருத்தி வரத்துக்கு வெளியூர்லலாம் நம்ம ஜனங்க சௌரியமாக இருக்காங்கிறது ஒரு விஷயம். பாம்பே, இப்போ பூனா, டெல்லி, துபாய், என்ன நியூஜெர்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஊரில் எது உற்பத்தி ஸ்தானமோ, எது மூல கேந்திரமோ, எது முக்கியமான இடமோ அங்கேயும் பலம் குறையாமல் பார்த்துக்கணும். அங்கேயும் நம்மளுடைய பாரம்பரியம் குறையாமல் பார்த்துக்கணும். ஆகவே எல்லாரும் வெளியூரில் இருக்கிறவா எல்லாரும் பிரவாசி பாரத் டு நிவாசி பாரத். அதனால் வெளியூரில் இருக்கிறவா எல்லாரும் நம்ம ஊரை கவனித்து இங்கே தர்மங்களை நிறைய பண்ணணும். அதுக்கெல்லாம் வேத சாஸ்திர பிரச்சாரம்லாம் நடக்கணும். உற்சாகம், ஆர்வம் இருக்குது. அதில் இப்போ ஒரு புது முயற்சியாக இன்றைக்கு இருக்கிற ஆசையை பொறுத்து இந்த ரிக்வேத சபா, அதாவது நம்ம வேதிக் மைனாரிட்டிஸ் ஐடென்டிட்டி ப்ரிசர்வேஷன், அதில் ரிக்வேதம், சாமவேதம், போதாயனம், இந்த மாதிரி சத்யாஷாடம், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் அவளுடைய தனித்துவம், அவளுடைய அடையாளங்கள் மாறாமல் குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த முயற்சி. கோயம்புத்தூர்லேயும் சாமவேதிகள் மடம்லாம் இருக்குது. இப்படி இந்த இதில் ரிக்வேத கிரமத்தை ரெக்கார்டு பண்ணி அதை வெளியிடுறேன். இது ஜனங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி புது தொழில்நுட்பம், புது ஆர்வத்தில் இது ஒரு பாகம்னு வச்சுக்கோ. இது ஒரு இது ஆடியோ புக்குன்னு ஒரு பேரில் ஆஸ்திக சமாஜம், ஆஸ்திக தர்மம் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மூலமாக இது வெளியிட்டுருக்கா. ரிக்வேத சபான்னு ஒரு சபா வச்சுருக்கு, சாமவேத சபான்னு ஒரு சபா வச்சுருக்கு. இதெல்லாம் சொசாக்கா. அது பெரியவா ரொம்ப அதில் பர்டிகுலராக இருந்தால் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணணும். யார் யார் என்ன கோத்திரம்னு சொல்லி அது மாதிரி இந்த ரேர் கோத்திரங்கள்லாம் இருக்குது, ரொம்ப மைனாரிட்டி கோத்திரங்கள்லாம் இருக்குது. அவெல்லாம் அவேர்னஸ் கொண்டு அவளுடைய அட்ரஸ் அதை காப்பாற்றுறதுல நீங்கள் முனைப்போடு செயல்படணும். அதுக்கு இந்த கோயம்புத்தூருங்கிறது நிறைய லௌகிகமாக நல்ல அபிவிருத்தியான ஊர், தார்மீகமாகவும் நிறைய நடந்துருக்கு. மேலும் நிறைய நடந்து ஐஹிக ஆமுஷ்மிக ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அதை அடையிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். பெரியவாலே ஆரம்பிச்சு சங்கல்பம் அது என்ன பண்ணுறோட எங்கப்பா கரிசர் எங்கே இருக்கு? கரிசர் இருக்கு. வச்சிருக்கோம் பெரியவாதி स्पीच முதல்ல ஸ்பீச் இருக்கா? ஓகே. இல்லை ரிக்வேதத்தை பற்றி அப்படி அது ஒரு சின்ன கிளிப்பிங் கிடச்சிது. ஒரு நிமிஷம் தான். எப்படி இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் செமினார்கள்லாம் நடத்துகிறாரோ அது மாதிரி நிறைய சபைகள்லாம் நடத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி வேதங்கள் நமக்காக வந்திருக்கு. வேதாக சர்வஹிதார்த்தாய, அந்த வேதங்களை சரியான முறையில் பாதுகாத்து வித்தியை ரட்சிப்போம், வித்வான்களை போஷிப்போங்கிற நல்ல உத்தேசத்தோடு இந்த காரியக்கிரமங்கள் மேன்மேலும் வருஷா வருஷம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரிக்வேத பிரச்சாரம், வேத பிரச்சாரம் எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணி எந்த ஒரு உத்தேசத்துக்காக பெரியவா அந்த காலத்துல 17 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நட்சத்திர காணிக்கைன்னு ஆரம்பிச்சு அவளுக்கெல்லாம் பிரசாதங்கள்லாம் அமைச்சு அப்படி ஒரு சமுதாய இயக்கமாக இதை பண்ண
அதனால எல்லாரும் ஈடுபட்டுக்கணும், அதுல எல்லாரும் ஈடுபட்டுக்கணுங்கிறது தான் ஆஸ்திகா. எல்லாருமே இந்த வேத வித்தியை வளர்க்கறதுல, சாஸ்திர வித்தியை வளர்க்கறதுல ஈடுபடணும். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அப்படியே இது போயிட்டே இருக்கும். இது வந்து கேட்கட்டும் இப்படி போகும்போது இந்த இடத்துல இது வந்துடும், புஸ்தகமும் வரும். இப்படி புஸ்தகமும் வந்துடும். ரைட் ரைட், அதையும் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அந்த புஸ்தகத்தோடு சேர்ந்து பாராயணம் பண்ணுறது வாசிக்கலாம். புது ஏற்பாடு. பசங்களுக்காக தான் தனியாக பாராயணம் பண்ணுறான். இதை காதில் போட்டு புஸ்தகம் பிடிச்சோன்னா அவங்க கூட சேர்ந்து அப்படி பார்க்குறான். டெய்லி ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணுறான். புதுசாக வந்து படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுறாங்க. அது